ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் பலாப்பழத்தில் இலை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொஞ்சம் பலாச்சுளைகள் எடுத்துக்கோங்க. அதை பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கு கூட ஜாகரி பவுடர் சேர்த்துக்கோங்க, வெல்லத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நான் இன்றைக்கி புட்டு மாவு சேர்த்துருக்குறேன். 4 பெரிய ஸ்பூன் புட்டு மாவு சேர்த்துருக்குறேன். முதல்ல 2 ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மாவு சேர்த்துருக்குறேன். இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழை இலை எடுத்து அதை அடுப்பில் தீயில காட்டி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை அந்த வாழை இலையில் தடவிக்கோங்க. தடவிட்டு மடித்து வச்சுக்கோங்க. அந்த மாவை நம்ம கை வச்சும் பரத்தி எடுக்கலாம். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இட்லி தட்டில் இந்த இலை அடைகளை வச்சு வேக வைக்கலாம். மூடி போட்டு வேக விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக இலை அடை தயாராகிடுச்சு. இதை போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் டேஸ்ட் ஆஃப் சான்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.